ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் ஃபியூ டேஸாக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருந்தது. பெருசாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் எக்ஸசைஸ் அப்படின்னு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய மென்டல் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபியூ வீக்ஸாக இந்த எமோஷன்ஸ் பற்றியே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கி இந்த எக்ஸசைஸை பற்றி மென்டல் பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நல்லாவே தெரியும். நல்ல மசில் பில்டப் ஆகும், நல்ல பாடி நமக்கு ஷேப் பண்ணிக்க முடியும், அப்புறம் நல்லா உற்சாகமாக இருப்போம், எனர்ஜெட்டிக்காக இருப்போம். இதெல்லாம் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் நல்லாவே தெரியும் நமக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சிக்ஸ் பேக் வச்சு காட்டி, இந்த மாதிரி கவர்ச்சிகரமாக காட்டி, நம்மளும் அறியாமல் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே மைண்டுக்குள்ளே செட் ஆகிருக்கு. ஆனாலுமே இதில் மென்டல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது எக்ஸசைஸில். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ச்சியாக அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறாங்க, 10 வருஷம்லாம் சில பேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு புஷ் இருக்குது. அதனால தான் அந்த விஷயங்களை ஜாஸ்தியாக பண்ண தோணுது. அந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு 5 to 6 இயர்ஸாக ஒரு பேட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை நான் கடந்து வந்தப்போ இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிளான விஷயம் மட்டுமே என்னை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போச்சு. ஸோ அதனால எனக்கு இதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு பேட் ஃபேஸில் இருந்தாலுமே யாருக்காவது உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மென்டல் பெனிஃபிட்ஸ் ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். கூடவே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம கண்டென்ட்டை ஒரு ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு 21 ஏஜ் 22 ஏஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக பைசா இல்லை அவன்கிட்ட. சாப்பாடுக்கு ஒரு 2000 பக்கம் செலவாகுது, 3000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பைசா மட்டும்தான் அவனால் செலவழிக்க முடியும். வீட்டிலேருந்து அவ்வளோதான் பைசா வாங்க முடியும். ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாம் குச்சி மாதிரி இருக்கான், பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்கான், அயன் பாக்ஸை வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கான், அப்புறம் டொக்கு மாதிரி இருக்கான், காற்றடிச்ச பறந்து போகிற மாதிரி இருக்கான். இந்த மாதிரி பல டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கலாய்க்கிறாங்க. இருந்தாலுமே அந்த பையன் என்ன பண்ணுறான், ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதை சொல்லிட்டு போகிறானுங்க என்னப்போ அப்படின்னே கடந்து போயிட்டே இருந்திருக்கான். ரொம்ப நாட்கள் போக போக அவனுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி தோண ஆரம்பிக்குது. நம்ம உடம்பு ஏன் நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ லீனாக இருக்கும், கொஞ்சம் நம்ம பாடி பில்ட் பண்ணலாமே, டாலாகவும் இருக்கும் லீனாகவும் இருக்கும், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம இதை பில்ட் பண்ணிக்க முடியுமே, நம்மளால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமே அப்படின்ட்டு ஒரு புஷ் வந்தது அந்த பையனுக்குள்ளே. ரைட்டுங்களா? அவனுக்கே கொஞ்சம் செல்ஃப் இமேஜ் இடிக்க ஆரம்பிச்சது. ஜிம்முக்கு போகிறான். போயிட்டு ஒரு 3 மாதம் நல்லா கண்ட எக்ஸசைஸ்லாம் பண்ணுறான். புஷ்அப்பு அப்படி இப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். உடம்பு சுத்தமாக ஏறவே இல்லை. அடுத்து ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணுறான். கொஞ்சம் போல் ஏறுது. காரணம் சாப்பிட்றது இல்லையே பெருசாக. டயட் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருந்தால் தானே உடம்பு பில்டப் ஆகும். அதுக்கு தான் பெருசாக தனியாக செலவு பண்ண முடியாது. மெஸ்ஸில் என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்து மாவு இதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிட்டு வரான். ஓரளவுக்கு 6 மாதம் லைட்டாக மசில் பம்பப் தெரியுது. ஆனாலுமே அந்த பையனுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் கடந்ததுக்கு அப்புறமே இந்த ஒர்க் அவுட் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் அப்படியே எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு ஷவரை போட்டுட்டான்னு வைங்களேன், உற்சாகமாக அந்த நாள் ஃபுல்லாக போயிடுது. நல்லா ப்ரொடக்டிவாக இருக்க முடியுது. பாடி பில்ட் ஆகுதோ இல்லையோ, ஏதோ ஒரு விஷயம் ப்ரொடக்டிவாக பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய செல்ஃப் க்ரோத்துக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவனை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதுதான் அப்படியே தொடர்ச்சியாக அந்த பையன் எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த பையன் தான் அவங்க முன்னாடி வீடியோ பேசிகிட்டு இருக்கான். நான் தான் தினேஷ் பாபு தான் நான். ஸோ என்னுடைய ஸ்டோரி தான் இது. சரிங்களா? என்னுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் நான் கூடவே போடுறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த விஷயங்கள் எனக்கு பெருசாக பெனிஃபிட் கொடுத்தது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனாலுமே அந்த மென்டல் பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னை ரொம்ப புஷ் பண்ணுச்சு. அந்த வகையில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். கொஞ்சம் வலிக்கும், லைட்டாக வலிக்கும். அது ஒரு விதமான வலி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வலியை கோ த்ரூ பண்ணும்போது அது கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதை நேச்சுரல் பெயின் கில்லர் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும்போது அப்படியே அது ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளசன்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்டார்ஃபின்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் உற்சாகமாக இருப்போம். இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் செரட்டோனின் அப்படிங்கிற விஷயம். நல்லா அப்படியே முடிச்சுட்டு வந்து ஒரு கோல்ட் ஷவர் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், மூட் அப்படியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை சேலஞ்ச் பண்ணியே சொல்ல முடியும். ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் எவனுமே அப்படியே டிப்ரெஸ்டாலாம் இருக்கவே முடியாது. நல்ல மூடு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அந்த செரட்டோனின் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு காரணம். அப்புறம் வந்து டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். 5 மணிக்கு வந்து நல்ல ப்ரீ ஒர்க் அவுட்டை சாப்பிட்டுட்டு, ஒரு பனானா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தயாராகிடுறோம் நம்ம மைண்டு. இன்னைக்கு வந்து ஒரு 5 செட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு தயார் பண்ணிவிட்டு, அதை அப்படியே அந்த ப்ராசஸை வந்து பண்ணும்போது, அதை முடிக்கும்போது, இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வர ஆரம்பிக்கும். இதை நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்த வந்து டார்கெட் பண்ணி அதை செஞ்சு முடிச்சிங்கனாலுமே, அங்கே டோப்பமைன் அப்படிங்கிற விஷயம் வந்து செக்ரேட் ஆகும். அது வந்து நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஸோ இந்த 3 ஹார்மோன்ஸுமே வந்து சுரக்கிறதுனால என்டார்ஃபின், செரட்டோனின், டோப்பமைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது முழுமையாக சுரக்கிறதுனால, அந்த நாளைக்கு தேவையான அத்தனை நல்ல ஹார்மோன்ஸுமே நம்ம பாடியில் வந்து சுரண்டுருது. அப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம வேற ஒரு கெட்ட விஷயங்கள், கெட்ட அடிக்ஷன்ஸ், ஒரு பான் அடிக்ஷனு, ட்ரக் அடிக்ஷனு இதெல்லாம் வந்து கொட்டி கிடக்கும். ஹாஸ்டலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஓரங்கட்டிட்டு இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் நாள் கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக போகும். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் திருப்திகரமாக இருப்பீங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப உந்துதலாக இருந்தது. ரைட்டுங்களா? இது ஒன்று. அடுத்து இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல பிளட் ஃப்ளோ வந்து நீங்கள் நல்லா உடம்பு ஃபுல்லாக போகிறத வந்து நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். அதனால என்னென்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனுக்கு பிரெயினுக்கு போய் சேரும். பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஃபுல் பொட்டன்ஷியலோட இயங்க முடியும். ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியலோட இயங்கும்போது, நமக்கு காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்களே, அந்த எபிலிட்டி தான் காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்னுவாங்க. ஸோ அந்த எபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு மென்டல் ஜாபில் இருக்கீங்க. எல்லா ஜாப்ஸுமே இப்போ வந்து மூளையை செலவு பண்ணி பண்ணக்கூடிய ஜாப்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து ப்ரொடக்டிவாக உங்களால் இருக்க முடியும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. அதை உங்களால் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபோக்கஸும் சரி, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் சரி இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். இதை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அந்த ஃபேஸில். அவ்வளோ மோசமான ஃபேஸ்லேயும் கூட என்னுடைய மூளை நல்லா செயல்படுது. அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற விஷயம். நம்மளை பற்றி நம்ம மேலேயே ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நம்மளை பற்றி நம்ம மேலேயே ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும் சைக்காலஜிக்கலாக. ஸோ அந்த இமேஜ், இந்த செல்ஃப் எஸ்டீமு, செல்ஃப் லவ்வு இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ரிலேட்டட் தான். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நல்லா பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலேயே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகும். ஒரு 4 பேர்கிட்ட போய் பேசுகிறீங்க, அப்புறம் வந்து கெரியரில் ஏதாச்சும் ப்ராக்ரஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, உங்களுடைய அந்த செல்ஃப் இமேஜ் பூஸ்டப் ஆகிறதுனால எல்லா இடத்துலையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்களுடைய கெரியர்லேயும் சரி. ஸோ அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பேட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். உங்களுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட். என்னென்னா, ஒரு 1 மாதம் 2 மாதம் கூட தொடர்ச்சியாக உங்களால் நல்ல மூட்லேயே இருக்க முடியாது. அப்படி இருந்தாலுமே கெட் யுவர் டைம். உங்கள் டைமை நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பித்து, அப்படியே உங்களுக்கு டைம் கொடுத்து 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸை வந்து நீங்கள் கொண்டு போய் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஜேர்னியை இதை அப்படியே பூஸ்டப் பண்ணி கொடுத்துரும். ஸோ யூ வில் தேங்க் மீ லேட்டர். கண்டிப்பாக. ஸோ அதான் நண்பா, இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் இந்த மென்டல் பெனிஃபிட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணதுனால உங்களுக்குமே ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ அதோடைய நோட்டோட இந்த வீடியோவை வந்து நம்ம எண்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நல்ல நல்ல கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தினேஷ் பாபு சைனிங் ஆஃப். எப்பொழுதுமே உங்களோட நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வந்துட்டே வாங்க. அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் வித் யூ. பை.